சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ரஜினிகாந்துக்கு 75 வயது ஆகிறது. இந்த வயதிலும் அவர் சுறுசுறுப்பாக நடித்து வருகிறார். அந்த வகையில் அவர் கடைசியாக ஹீரோவாக வேட்டையின் படத்திலும் கெஸ்ட் ரோலில் லால் சலாம் படத்திலும் நடித்தார். 2 படங்களில் வேட்டையின் சுமாரான வரவேற்பை பெற்றது. லால் சலாம் திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. இவ்விரண்டு படங்களுக்கு முன்னதாக ரிலீஸ் ஆன ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. வேட்டையின் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆனார். அதில் அவருடன் சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌமேன் ஷாஹித், அமீர் கான், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக படத்தை தயாரித்திருக்கிறது. படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்ற அறிவிப்பும் வந்துவிட்டதால் ரஜினி ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். லோகேஷை பொறுத்தவரை அவர் கடைசியாக இயக்கிய லியோ திரைப்படம் தோல்வி பட லிஸ்டில் தான் சேர்ந்தது. இதன் காரணமாக இந்த படத்தை ஹிட்டாக கொடுத்து தரமான கம்பேக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவர் இருக்கிறார். அதே போல கமல்ஹாசனை வைத்து அவர் இயக்கிய விக்ரம் படம் மெகா பிளாக் பஸ்டர். எனவே ரஜினியை வைத்து லோக்கி இயக்கும் கூலி படமும் அதே ரிசல்ட்டை பெறுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடம் அபரிதமாகவே எழுந்துள்ளது. இதற்கிடையே ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதில் இருந்தே அந்த படத்தை 2வது பாகம் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி இப்போது அந்த படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது. இதில் ஜெயிலர் படத்தின் முதல் பாகத்தில் நடித்த பலரும் நடிக்கிறார்கள். முதல் பாகம் போலவே இந்த படத்தையும் மெகா பிளாக் பஸ்டராக கொடுக்க வேண்டும் என படக்குழு கடுமையாக உழைத்து வருகிறது. மேக்கிங் வீடியோவும் தரமாகவே இருந்து ரசிகர்களிடம் வரவேற்பை அள்ளியது குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்துக்கு 75 வயதாகிறது. எனவே ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு அவர் சினிமாவில் இருந்து ஓய்வு எடுக்க போகிறார் என்ற தகவல் கடந்த சில நாட்களாக தீயாக பரவி வருகிறது. மேலும் ரஜினியின் வயதை காரணம் காட்டி இனி முழுக்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்கள் என அவரது மக்கள்கள் கூறியதாகவும் அதை தட்ட முடியாமல் ரஜினியும் ஓகே சொல்லிவிட்டார் என்றும் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் விளக்கம் அளித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜினி ஓய்வெடுக்க போவதாக தகவல் பரவி வருகிறது. ஆனால் அவர் ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பார் என்றார். லதாவின் இந்த விளக்கத்தை கேட்ட ரஜினியின் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினி லைகா தயாரிப்பிலோ அல்லது வேல்ஸ் ஐசரி கணேஷ் தயாரிப்பிலோ ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் என தகவல்கள் வருகின்றன. எனவே தலைவர் 173 படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பற்றி தற்போதைய பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றன. விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக ரஜினி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.